இங்கே மாணிக்கவாசகர் சொல்லுகிறார், அன்பருக்கு அன்பனே என்று. அன்பாக இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் அன்பாக இருக்கக்கூடியவன். அது என்ன? எல்லா மனிதர்களுக்கும் அன்பாக இருக்கக்கூடியவன். இறைவனை நிந்திப்பவர்களுக்கு கூட அவன் கருணையோடு இருக்கிறான் என்பதுதான் இவருடைய கூற்று. சோதியனே, துன்னிருளே, தோன்றா பெருமையனே என்கிறார். இதுல தோன்றா பெருமையனே என்று சொன்னால், இறைவனுக்கு பெருமை எப்பொழுதும் உண்டு. நாம் அவனை உணர்ந்தாலும் உணராவிட்டாலும், அவனுடைய சிவபுராணத்தை நாம் வாசித்தாலும் வாசிக்காவிட்டாலும், அவனுடைய தாத்பரியங்களை, அவனுடைய தத்துவங்களை, திருவிளையாடல்களை தெரிந்து கொண்டாலும் தெரியாவிட்டாலும், அவனுடைய அந்த இயக்கம் என்பது எப்பொழுதும் உண்டு. சோதியனே என்று சொல்லுகிறார். இறைவன் கோடி சூரிய பிரகாசமாக இருக்கக்கூடியவன். அந்த வெளிச்சத்தை நம்மால் பார்க்கவே முடியாது. வெளிச்சத்தில் தான் பார்க்க முடியும். ஆனால் இறைவனுடைய இந்த பெரிய வெளிச்சத்தை கண்ணால் பார்க்க முடியாது. அடுத்த வார்த்தையும் சொல்லுகிறார் பாருங்கள், துன் இருளே என்று. இருள் என்றால் தெரியும். அது என்னம்மா துன் இருள் என்றால்? மிக 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 அடர்ந்த இருள். தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சிவபுராணம் சீரிய சிந்தைகளை தரக்கூடியது. இறை அனுபவத்தை, சிவானுபவத்தை நமக்கெல்லாம் மிக எளிமையாக உணர்த்தக்கூடியது. மிக உயரிய சைவ சித்தாந்த கருத்துக்களை மிக எளிமையாக நமக்கு சொல்லக்கூடிய சிவபுராணத்திலே இப்பொழுது நாம் சிந்திக்கக்கூடிய வரிகள் எதை பற்றியது? அன்பருக்கு அன்பனே, யாவையுமாய் அல்லையுமாய், சோதியனே, துன்னிருளே, தோன்றா பெருமையனே என்கிறார் மாணிக்கவாசகர். அன்பருக்கு அன்பனே, இது என்ன? இறைவன் அன்பர்களுக்கு அன்பனாக இருக்கிறானாம். இது ரொம்ப சாதாரண மனிதர்களை சொல்வது போல இருக்கிறது இல்லையா? இப்போ நமக்கெல்லாம் ஒரு குணம் உண்டு. யாரெல்லாம் நம்மிடம் பிரியமாக இருக்கிறார்களோ அவர்களிடம் நாமும் பிரியமாக நட்பாக இருப்போம். நமக்கு முரணாக இருப்பவர்களிடம் மிகப்பெரிய கோபம் வரும். அவர்களை என்ன செய்கிறேன் பார் என்கின்ற அந்த ஆத்திரம் நிறைய பேருக்கு வரும். அப்படி என்றால் என்ன எதிர்பார்ப்பென்றால், நம்முடைய கருத்துக்களுக்கு எல்லா மனிதர்களும் ஒத்துப்போகவே வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு தான் அதில் வரக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனைக்கு காரணம். அன்பாக இருப்பவர்களிடம் அன்பாக இருப்பது என்பது சாதாரணம். ஆனால் அன்பு இல்லாதவர்களிடமும் அப்படி இருக்க முடியுமா என்று கேட்டால், அப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் இறை தத்துவம் நமக்கு சொல்லக்கூடியது. எல்லா உயிர்களிடத்தும் இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்தவனுக்கு எல்லாரும் சமம்தான். தனக்கு இன்பம் செய்தவர்களாக இருந்தாலும், தனக்கு துன்பம் தருபவர்களாக இருந்தாலும், எல்லாருமே அவனுடைய பார்வையிலே சரிசமமாகத்தான் இருப்பான். கவியரசர் கூட ஒரு பாட்டில சொல்லுவார் இல்லையா, இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்டேன் என்பார். மிக அற்புதமான வரி. நான் இருக்கும் நிலையில் உன்னிடம் என்ன கேட்பேன், இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். இப்படி யாராவது போய் கேட்க முடியுமா என்று கேட்டால் கேட்க முடியும். எப்போ கேட்க முடியும் என்றால், எத்தனையோ துரோகங்கள், எத்தனையோ சிரமங்கள் எல்லாவற்றையும் பார்த்து முடித்து விட்டு, இந்த உலகம் இப்படித்தான், இந்த மனிதர்களுடைய எதிர்பார்ப்பு இப்படித்தான் என்று உணர்ந்த ஒருவன் அது எல்லாவற்றையும் தாண்டிய உயர்ந்த நிலைக்கு சென்று விடுவான். இன்னும் கூட எளிமையாக அதை சொல்லலாம். நாம் இந்த ஊருக்குள்ளே பயணப்படும் பொழுது சாலையில் இருக்கக்கூடிய மேடு பள்ளங்கள் நம்மை பாதிக்கும். தரையிலே செல்லும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பள்ளத்திலே நாம் செல்லக்கூடிய வாகனம் விழுந்து எழுந்து அப்படி வரும் பொழுது ரொம்ப உடம்புக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதே இன்னும் கொஞ்சம் உயரம் கூடிய, அதே நேரம் ஒரு சொகுசான வாகனத்தில் பயணம் செய்தால் இந்த பள்ளம் மேடெல்லாம் அவ்வளவா தெரியாது இல்லையா? அப்ப பெரிய வாகனத்துல போகிற பொழுது பெரிய பள்ளம் மேடும் தான் நமக்கு பாதிப்பை தரும். அப்போ வாகனத்தினுடைய உயரம் அதிகரிக்க அதிகரிக்க இங்கே இருக்கக்கூடிய பள்ளம் மேட்டினுடைய அந்த பாதிப்பு குறைகிறது. இன்னும் சொல்ல போனால், இந்த உயரிய வாகனத்தையும் விட்டு விட்டு விமானத்துல பறக்கிறோம் என்று சொன்னால், பூமியில சாலையில் இருக்கக்கூடிய இந்த பள்ளம் மேடு நமக்கு பாதிப்பை தருமா? அது வாட்டுக்கு வானத்திலே பறந்து போகிறோம். பூமியிலே இருந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்திற்கு மேலே போற பொழுது இங்கே இருக்கக்கூடிய நாடு, நகரம், கட்டிடங்கள், நீர்நிலைகள் இதையெல்லாம் பார்க்கிற பொழுது ரொம்ப பொடிசாக சின்னதாக தெரியும். அப்போ உயர்ந்து உயர்ந்து போக 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 இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் நமக்கு சின்னதாக இருக்கும். அது நம்மை பாதிக்காது. அதைத்தான் இங்கே மாணிக்கவாசகர் சொல்லுகிறார், அன்பருக்கு அன்பனே என்று. அன்பாக இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல,
உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் அன்பாக இருக்கக்கூடியவன். அது என்ன எல்லா மனிதர்களுக்கும் அன்பாக இருக்கக்கூடியவன்? இறைவனை நிந்திப்பவர்களுக்கு கூட அவன் கருணையோடு இருக்கிறான் என்பதுதான் இவருடைய கூற்று. நிந்திப்பவர்களை எப்படி அவன் ஆசீர்வதிக்க முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். ஏனென்றால் இறைவனுடைய கருணை என்ன என்றால், எல்லா உயிர்களுக்குள்ளும் அவன் இருக்கின்றான். அவனை கண்டுகொள்ளக்கூடிய நேரம் அந்த உயிர்களுக்கு எப்பொழுது வருதோ அப்பொழுது அவர்கள் கண்டுகொள்ளுவார்கள் இல்லையா? அப்படி அன்பாக இருப்பவர்களுக்கு அன்பனாக இருக்கின்றான். அன்பு இல்லாதவர்களுக்கும் கூட அவர்களுடைய அன்பை பெறுவதற்காக இறைவன் காத்து கொண்டு இருக்கின்றானாம். அவ்வளவு எளிமையானவன் சிவபெருமான். அன்பருக்கு அன்பனே, யாவையுமாய் அல்லையுமாய், எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கின்றான், ஆனால் எதற்குள்ளும் இல்லை. பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் என்பார் இல்லையா? அதுபோல எல்லா இடத்திலும் இருக்கின்றான். அவன் எங்கே இருக்கிறான் என்பதை கண்டுகொள்ளக்கூடிய அறிவும் தன்மையும் நமக்கு எப்பொழுது கிடைக்கும்? அது தெரியாது. மாணிக்கவாசகருக்கு ஆவுடையார் கோவிலிலே அது கிடைத்திருக்கிறது. திருவடி தீட்சை தந்து அவரை ஆட்கொண்டிருக்கின்றார் இல்லையா? அதனால் எங்கேயும் இருக்கிறாய், ஆனால் நீ எங்கே இருக்கிறாய் என்று தெரியாமல் நாங்கள் அலைந்து கொண்டே இருக்கிறோம் என்கிறார். பூசலார் நாயனார் என்கின்ற ஒரு நாயன்மார், அவரை பற்றிய சரித்திரம் பலருக்கும் தெரிந்திருக்கும். ஒரு பெரிய திருக்கோவிலை தன்னுடைய மனதிற்குள்ளே கட்டினார். நின்ற ஊர் பூசல் அன்பன் என்றே சொல்லுகிறார் சேக்கிழார் பெருமான். அன்பன் தான். அவர் என்ன அன்பு செய்தார்? அவருக்கு பெரிய சிவாலயம் கட்ட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, ஆனால் பொருள் இல்லை. பார்த்தார், மனதிற்குள்ளேயே சிவாலயத்தை எழுப்பத் தொடங்கினார். ஒவ்வொரு அடியாக, ஒவ்வொரு படிநிலையாக அந்த ஆலயத்தை அன்பால் கட்டி முடித்தார். கல்லால் கட்டிய ஆலயத்தை ஒரு மன்னன் அங்கே எழுப்பி வைத்து அதற்கு குடமுழுக்கு செய்வதற்கு நாள் குறித்த அதே நாளில் அன்பால் கட்டிய சிவாலயத்திற்குத்தான் வருவேன் என்று சிவபெருமான் மன்னனிடம் போய் சொன்னார் என்று சொன்னால் இந்த திருவிளையாடலை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். மன்னனுடைய மனதிற்குள்ளே என்ன தோன்றி இருக்கும்? கல்லால் நாம் பெரிய சிவாலயம் எழுப்பி இருக்கிறோம், நம்மை போல் யார் சிவனுக்கு பக்தி செய்ய முடியும் என்கின்ற ஒரு சிறு துளி எண்ணம் தோன்றி இருக்கும். அந்த எண்ணத்தில் வரக்கூடிய ஆணவத்தை உடைக்க, நீ அல்ல பக்தன், ஒருத்தன் அன்பனாகவே இருந்து அவன் மனதிற்குள்ளே அன்பால் எழுப்பி இருக்கிறான் பார், அந்த சிவாலயத்திற்குத்தான் செல்வேன் என்று சொல்லி அன்புதான் இங்கே சிவம் என்பதை சிவபெருமான் திருவிளையாடலாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். அப்படி என்றால் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடியவன், ஆனால் எங்கேயுமே இல்லாமல் இருக்கக்கூடியவன் என்கிறார். சோதியனே, துன்னிருளே, தோன்றா பெருமையனே என்கிறார். இதுல தோன்றா பெருமையனே என்று சொன்னால் இறைவனுக்கு பெருமை எப்பொழுதும் உண்டு. நாம் அவனை உணர்ந்தாலும் உணராவிட்டாலும், அவனுடைய சிவபுராணத்தை நாம் வாசித்தாலும் வாசிக்காவிட்டாலும், அவனுடைய தாத்பரியங்களை, அவனுடைய தத்துவங்களை, திருவிளையாடல்களை தெரிந்து கொண்டாலும் தெரியாவிட்டாலும் அவனுடைய அந்த இயக்கம் என்பது எப்பொழுதும் உண்டு. அந்த பெருமைக்கு தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை. இந்த இடத்திலே தோன்றா பெருமை என்று சொல்வதை இன்னும் ஒரு விதமாக நாம் சிந்திக்க வேண்டும். நமக்கெல்லாம் ஒரு பெருமை வருகிறது, பெயர் புகழ் வருகிறது என்று சொன்னால் அந்த பெருமையும் புகழும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். ஒரு புகழ் அடைய வேண்டும், ஒரு பெருமை அடைய வேண்டும், அல்லது ஒரு பிரபலம் அடைய வேண்டும் என்று ஏதோ ஒரு வேலையிலே, ஒரு துறையிலே நாம் இயங்குகிறோம் இல்லையா? அந்த இயக்கம் நமக்கு ஒரு புள்ளியிலே தொடங்கும், ஒரு புள்ளியிலே அது உச்சத்தை அடையும், ஒரு புள்ளியிலே அது மறைந்துவிடும். நாம் உச்சத்தில் இருக்கிற பொழுது அடுத்தவர்கள் அந்த வளர்ச்சி பாதையில் வருவார்கள். அவர்கள் உச்சத்தில் வரும் பொழுது, அவர்கள் கீழே இருக்கிற போது அடுத்தவர்கள் உச்சி பாதையிலே வருவார்கள். இப்படி ஒன்றுக்கு பின் ஒன்றாக ஒவ்வொருவரும் எல்லா துறையிலும் வந்து கொண்டேதான் இருப்பார்கள். அப்படி என்றால் மனிதர்களுடைய அந்த புகழ் என்பதற்கு தொடக்க புள்ளியும் உண்டு, முடிவு புள்ளியும் உண்டு. ஆனால் இறைவனுடைய அந்த புகழுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. ஏனென்றால் அவன் எப்பொழுதும் புகழானவன். அதனால் தோன்றா பெருமையனே, சோதியனே என்று சொல்லுகிறார். இறைவன் கோடி சூரிய பிரகாசமாக இருக்கக்கூடியவன். அந்த வெளிச்சத்தை நம்மால் பார்க்கவே முடியாது. வெளிச்சத்தில் தான் பார்க்க முடியும், ஆனால் இறைவனுடைய இந்த பெரிய வெளிச்சத்தை கண்ணால் பார்க்க முடியாது. அடுத்த வார்த்தையும் சொல்லுகிறார் பாருங்கள், துன் இருளே என்று. இருள் என்றால் தெரியும். அது என்னம்மா துன் இருள் என்றால்? மிக 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 அடர்ந்த இருள். பார்வை குறைபாடு இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள், அவர்கள்
சில சமயம் பார்த்தீர்கள் என்றால் பழகிய இடங்களிலே யாருடைய துணையும் இல்லாமல் அவர்களே இயங்குவார்கள் இல்லையா? ஏனென்றால் அவர்களுக்கு அந்த இருட்டே பழகிவிடும். தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள் எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றன, அந்த வீட்டினுடைய அமைப்பு எப்படி, எந்த பொருள் எங்கே இருக்கிறது என்பதையெல்லாம் அவர்கள் நன்றாக தெரிந்து வைத்திருப்பார்கள். அதனால் அவர்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் திடீரென்று வெளிச்சம் அதிகமாக இருந்தால் அவர்களுடைய கண்களுக்கு சிரமம் ஏற்படும். அந்த இருள் அவர்களுக்கு பழகி இருக்கும். இருட்டில் கூட பார்ப்பதற்கான பழக்கத்தை அந்த மாற்றுத்திறனாளிகள் உருவாக்கி கொள்ளுகிறார்கள். ஆனால் இங்கே சொல்லப்படக்கூடிய இருள் எப்படி என்றால் துன் இருள், மிக 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 அடர்ந்த இருள். இந்த பிரபஞ்சம் தொடங்கும் பொழுது எப்படி இருந்ததென்றால் இந்த துன் இருளாகத்தான் இருந்தது. சிவபெருமான் எப்படி இருக்கிறானாம்? இந்த துன் இருளாக இருக்கக்கூடியவன். அந்த அடர்ந்த இருள், இன்னைக்கெல்லாம் பிளாக் ஹோல் என்று சொல்லுகிறார்கள் அறிவியலிலே, அதற்கு கடவுள் துகள் என்று பெயர் வைத்து விட்டார்கள். அந்த துன்னிருளாகவும் இருக்கக்கூடியவன் அவன்தான். மிகப்பெரிய ஜோதி வடிவமாக இருக்கக்கூடியவனும் அவன்தான். இது இரண்டையும் இன்னொரு விதத்தில் நாம் பார்க்கலாம். ஒரு பெரிய அகல் தீபம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அதில் எண்ணெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றுகிறோம். இந்த தீபம் மேலே உயர்ந்த வடிவத்திலே அழகாக ஒளிவிட்டு பிரகாசிக்கிறது. நீங்க கூர்ந்து கவனித்தால் அந்த திரியினுடைய அடியிலே எந்த புள்ளியில் அந்த தீபம் எரிய தொடங்குகிறதோ, அந்த ஒளி பிரகாசிக்க தொடங்குகிறதோ, அதனுடைய அடியில் இருக்கக்கூடியது இருள், கருப்பாக இருக்கும். இந்த திரிக்கும் தீபத்திற்கும் அந்த நெருப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆரம்ப புள்ளி கருமையாகத்தான் இருக்கும். இதை பார்த்தாலே நமக்கு தெரிகிறது, மிகப்பெரிய கோடி சூரிய பிரகாசத்தில் இருக்கக்கூடிய இறைவன் உள்ளுக்குள்ளே ஆரம்ப புள்ளி இந்த பிரபஞ்சம் எப்படி இருந்தது என்பதை உணர்த்தும் விதமாக அவன் துன் இருளாகவும் இருக்கின்றான். சோதியும் அவன்தான், துன் இருளும் அவன்தான், தோன்றா பெருமையனும் அவன்தான் என்கிறார் மாணிக்கவாசக பெருந்தகை. அப்படி என்றால் அன்பர்களுக்கு அன்பனாக மட்டுமல்ல, எல்லாமுமாக இருக்கக்கூடியவன் இறைவன் சிவபெருமான் என்கின்ற உயர்ந்த செய்தியை இதன் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார். இன்னும் நிறைய சிந்திக்கலாம் சிவபுராணத்தை பற்றி நம்முடைய தெய்வ தமிழ் டிவியிலே.